அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருமை தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்வுக்கு எனக்கு சேர்ந்து வாய்ப்பளித்த வள்ளலார் அறக்கட்டளையினுடைய தலைவர் அண்ணார் நடேசன் ஐயா அவர்களுக்கும் உடன் பயணிக்கின்ற ஆரோக்கியம் நண்பர் டி பத்மாமூர்த்தி அவர்களுக்கும் எனது சுற்றுத்தோழர் அவர்களுக்கு அடிப்பெரும் ஜோதி வள்ளலார் ராமலிங்க அடிகளார் ஐயா அவர்கள் எல்லோரையும் நல்லமுறையில் வழிநடத்தி சாதிய சமயம் கடந்து எல்லோருக்கும் பசிப்பினி போக்கி நல்ல குணங்களையும் வளங்களையும் உலகத்தில் உள்ள அனைத்து நல்வளங்களையும் இங்கு நல்ல உலகங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிவினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்களும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை விடல் வேண்டும். செப்பாதமணிலை மேல் சுத்த சிவமாக்கும் திகழ்ந்தூங்கி அருள் ஜோதி செடித்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யும் ஒருத்தல் வேண்டும். தலைவர் இனி பிரியாத நிலையும் வேண்டுவனே. அன்புடைய நண்பர்களே,
இந்த உலக உயிர்கள் உய்விக்கும் பொருட்டு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் கருணையினால் திருவருட்பிரகாச விழா. ஆனால் ஐயாவுடைய திருவார்த்தைகளின்படி வாழையடி வந்த திருக்கோட்டை மரபில் யான் ஒருவன் என்றோ அறிய என்று பெருமான் வார்த்தைகளால் அறியலாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய திருமகனாக அவதரித்திருக்கிறார்கள். வெறும் பொருள் செலவில் ஆலயங்கள் அமைக்க வேண்டியதில்லை, ஆனால் இறைவனை நாம் அடையலாம். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அடுத்ததாக இங்கே சமையல்காரர் நடராஜ் அவர்கள் முன்னாடி பற்றி குறிப்பிடுகிறது. ஆறுமுகம் சிறப்பாக எடுத்துங்க. நின்று அப்படி போட்டால் தான் எடுக்கணும்னு அர்த்தம். சரி அன்பிற்கினிய ஆண்மனை ஒருமைப்பாளர்களே, நமது வள்ளல் பெருமான் அவர்களுடைய 49ஆம் ஆண்டு தைப்பூச விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு 50ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டு. அந்த
50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு 2 நாட்களுக்கு மேல் நிகழ்வுகளும் அன்னதானமும் பொன்விழா மலரும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஞானசபை நமது ராசிபுரம் வள்ளலார் ஞானசபை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. கர்ணன் பிறப்பால் சத்திரியன், வீரத்துக்கு குறைச்சல் இல்லை, இருந்தாலும் குரு வேண்டுமே. அவர் துரோணாச்சாரியாரை குருவாக எண்ணி குருவே என்கின்றான். அவர் கர்ணனுக்கு குருவாக இருக்க துரோணாச்சாரியை மறுத்து விடுகிறார். கிருபாச்சாரியரிடம் ஒரு நாள் அதிகாலையில் போகிறான் கர்ணன். மாணவர்கள் வரிசையில் அமர்கின்றான். மாணவர்களின் திறமையை சோதிக்க வானத்திலே பறந்து கொண்டிருக்கின்ற ஒரு பறவையை குறிபார்த்து வீழ்த்த சொல்கிறார் குரு. கர்ணனுக்கு முன்னதாக அர்ஜுனனை கூப்பிட்டு ஒரே அம்பில் பறவையை வீழ்த்திவிட்டு தேரேறி போய்விட்டான். ஆக அடுத்த கர்ணனின் முறை அம்பை நானில் பூட்டிவிட்டான் கர்ணன். ஒரு கணம் பறவையை வானில் குறிப்பார்த்தான். வில்லையும் அம்பையும் வில்லை விடுவதா வேண்டாமா என்று யோசித்தான். வில்லையும் அம்பையும் கீழே வைத்து விட்டான். துரோணாச்சாரியார் கேட்கிறார், ஏன் என்று கேட்கிறார். மிக சிறந்த வில்வீரனான கர்ணன் அந்த வில்லையும் அம்மையை கீழே போட்டு விட்டான். அப்படி செய்தது குருவுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. குரு அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு கர்ணன், குருவே, இது மிகவும் அதிகாலை நேரம். இந்த நேரத்தில் ஒரு பறவை விண்ணில் பறக்கிறது என்றால் குஞ்சுகளுக்காக உணவை கொண்டு போகிறது என்றுதான் பொருள். ஆக காலையிலே தனது குழந்தைகளுக்கு குஞ்சுகளுக்கு உணவை எடுத்துக் கொண்டு போகின்ற இந்த வேளையில் நாம் அம்பெய்தி அதை கொன்றோமானால் அந்த பாவச் செயல்தான் இருக்கிறோமே தவிர வேறொன்றும் வர வாய்ப்பில்லை என்று குருவுக்கு இவன் ஆலோசனை கொடுக்கிறார். ஆக இப்போது திறமைமிக்க அந்த அதை கொண்டு விட்டால் நான் வீரன் என்ற ஒரு பெருமை எனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த இளம் குஞ்சுகள் அனாதைகளாகிவிடும், பசியால் தான் இருக்கும். ஆக அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று கர்ணன் சொல்கின்றார். ஆக கலங்கி போன குரு சொல்கிறார், கர்ணா, நீ கற்றது வித்தை அல்ல, வேதம். வேதப்படி பசிக்கு உணவை உட்கொள்கிற போது அல்லது உணவை இடும் பொழுது சொல்வது மகாபாவம். அதை குருவுக்கு உணர்த்தியவன் நீ என்றால் அது மிகையாகாது. எனவே குருவுக்கே பணம் சொன்ன அப்படிப்பட்ட ஒரு கருணை நிறைந்தவன் என்று கர்ணனை பார்த்து சொல்கிறார்கள். ஆக கருணையின் வடிவம்தான் கர்ணன். அந்த கருணை உள்ளத்தோடு நாமும் வாழ வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்று சொல்கிறார்கள். ஆக அந்த வள்ளலாருடைய கருத்தை கர்ணன் பின்பற்றினான் என்பதை நான் எடுத்துச் சொல்ல இந்த நேரத்தில் ஆசைப்படுகின்றேன். அதே போல பசி மிகவும் கொடுமையான ஒன்று. தண்ணீர் நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு உதவிகள் செய்வோம் என்ற மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்பது மிக மிக கடினம்தான். அடுத்தவர்களை கெடுப்பது என்பது மிக மிக சுலபம். ஆனால் நாம் எதைத்தான் செய்கிறோம் தவிர அதை செய்ய நாம் யோசனை கூட செய்வதில்லை. காரணம் காலம் அப்படி இருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நாம் கடந்து விடுகின்றோம். ஆக கடையேழு வள்ளல்கள் போன்ற வள்ளல்கள் இந்த நாட்டிலே பிறந்து வள்ளல் தன்மையோடு வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை செய்தார்கள். அந்த வரிசையிலே தான் வள்ளலார் அவர்கள் சிதம்பர ராமலிங்கம் என்ற பெயர் வள்ளலார் என்று வந்ததற்கு காரணம் அவர் வள்ளலாக இருந்ததனால்தான் அவருக்கு அந்த பெயர் காரணம். ஒரு நாள் சென்னையிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார் வள்ளல் பெருமான் அவர்கள். திருடன் ஒருவன் வருகின்றான்.
வள்ளல் பெருமான் காதிலே கடுக்கன் என்பது வழக்கம். ஆக இப்படி படுத்துக் கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமானுடைய காதிலே அந்த கடுக்கனை பார்த்த திருடன் கலட்டி கொண்டு போனால் ஏதோ கொஞ்சம் வயிறார சாப்பிடலாம் அல்லது ஏதோ நம்ம கஷ்டத்தை தீர்க்கலாம் என்று கலட்டி கொண்டு இருக்கிறான். கலட்டி விட்டான். வள்ளலார் அரை பக்கத்தில் இருக்கிறார். நன்றாக கலட்டுவது தெரிகிறது. இந்த ஒரு கடுக்கனை அவன் எடுத்துக்கொண்டு போனால் அவன் திருடன் என்ற பட்டம் தான் அவனுக்கு மிஞ்சும். எங்கு கொண்டு போய் யாரிடம் கொடுத்தாலும் ஒரு கடுக்கன் இருக்கிறது, இன்னொன்று எங்கே என்று கேட்பார்கள். ஆக திருடி கொண்டு வந்து விட்டாய் என்று கேட்பார்கள் என்று மறுபக்கம் திருப்பி கொடுக்கின்றார். அதையும் கலட்டி கொண்டு போகட்டும். ஆக மறுபக்கமும் திருப்பி கொடுக்கின்றார். அந்த கடுக்கனையும் அவன் கலட்டி கொண்டு போய்விட்டு அவனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றான். ஆக அப்படி திருடனுக்கே உதவி செய்கின்ற நமது பெருமான் அவர்கள் தான் வள்ளலார் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆக மற்றவர்கள் தந்ததெல்லாம் பொருள், நமது வள்ளலார் தந்தது அருள் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆக நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதும் நம் வம்மீன் உலகிலேர் மரணங்களா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகுந்த தருணம் இதுவே என்று நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிறார்கள். ஆக எங்கேயோ ஒரு சுவிட்ச் வச்சிருக்கிறோம். அந்த சுவிட்ச் அமக்கினா நமக்கு லைட் எரியும். அதே போல பகவான் எங்கேயே இருக்கின்றார், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். நம்மை நல்வழிப்படுத்துவதா தீய வழிப்படுத்துவதா, நம்மை வாழ வைப்பதா வேண்டாம் என்பது அவர் ஒரு சுவிட்ச் அமக்குனா அவரோட முடியுது. நமக்கு இதுதான் தத்துவம் என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆக ஒருவர் தான் வசிக்கும் வீட்டை வாடகைக்கு வீட்டை காலி செய்து கொண்டு போகும் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களையும் புதிய வீட்டிற்கு எடுத்து செல்கிறார். அதுபோல மனிதன் இந்த தேகத்தை கொண்டு தான் செய்த பாவ புண்ணியங்களை அடுத்த தேகத்தை எடுக்கும் போது சுமந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை. ஆக பாவ புண்ணியங்கள் நம்மோட ஜென்ம தொடர்புகள், நம்மை விட்டு விடவே விடாது. அதுவே பாவம் செய்யாதீர்கள், நம்மோடு சேர்ந்து வரும். எனவே புண்ணியம் செய்யுங்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இப்ப நீங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் எனக்கு சொர்க்கத்தில் இருப்பதை போல ஒரு காட்சி தெரிகிறது. காரணம் என்னவென்றால் நரகம் சொர்க்கம் என்று இரண்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது, அது நம்பப்படுகிறது. அதன் வழி சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஏன்னா இரவு செஞ்சுட்டுனா நரகத்துக்கு போடணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய ஒரு லெவல் இருக்கிறது. ஆக நான் இதே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்னா, சிவபெருமான் இடத்துல ஒரு சீடர் கேட்கிறார், சொர்க்கம் நரகன்னு சொல்றாங்களே அது எப்படி என்று கேட்கிறார். சரி, அப்படியானால் வா, உன்னை கொண்டு போய் காமிக்கிறேன் என்று சிவபெருமான் அவர்கள் அந்த சீடனை கூட்டிக் கொண்டு நரகத்துக்கு முதலே கூட்டிக் கொள்கிறார். நரகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி ஒருவன் கெடுதல் செய்தால் தீங்கு செய்தால் நரகத்தில் படாத பாடுபடுவான், என்னென்ன இன்னலுக்கு ஆளாகிறோம் என்று நாம் கேட்டுக்கிறோம் அல்லவா, அது இல்லாமல் அங்கே நடக்கிறது. போய் பார்க்கிறோம், ஒருத்தன் சாட்டையில் அடிச்சுட்டு இருக்கிறான், ஒருத்தன் எண்ணெய் குப்பையில் போட்டு எடுத்துட்டு இருக்கிறான், ஒருத்தன் கட்டி தொங்கிட்டு இருக்கிறான். இப்படி பல்வேறுபட்ட அங்கே நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் சிவபெருமான் காண்கிறது. ஏன்னு கேட்கிறார், அவங்க செஞ்ச பாவம், அவங்க செய்த தீங்கு செயல், அதனால் நரகத்திலே வந்து மீண்டும் அவர்கள் இறந்தாலும் கூட இப்படி வந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை என்று சொல்கிறார். சரி என்று பார்த்து விடுகிறார். அதற்கு பிறகு அவர்களுக்கு அன்று அறுசுவை உணவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா சமையல்களும் சாப்பாடுகளும் மிக அருமையாக நெய் சுட்ட குழல் நமது சிவபெருமான் அவர்கள் இப்படி கையை காமிக்கிறார். எல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரெடியான உடனே அவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தான், நீங்கள் பசியிலே இருக்கிறீங்க, இங்கே வந்து அடிதறிப்பட்டு இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷமாகவே இல்லை, இன்னைக்கு நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறார். அவன் அவெல்லாம் இப்படிப்பட்ட உணவு கிடைச்சிருக்கிறது சந்தோஷப்பட்டான். அடுத்து ஒரு கண்டிஷன் தான்,
என்ன கண்டிஷன் பார்த்தா எல்லாரும் சாப்பிடணும், ஆனால் கையை மடக்காம சாப்பிடணுன்ட்டு. சரின்ட்டான். அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு அந்த சீரனை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் பார்க்குறாங்க எல்லாரும் நம்ம இப்போ எப்படி இருக்குமோ அப்படி சந்தோஷமா இருக்காங்க. காரணம் என்னன்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். இயலாதவர்களுக்கு இயன்ற உதவி, முடியாதவர்களுக்கு முடிந்த உதவி, அவங்களால முடிஞ்ச உணவு எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறது. இப்படி நல்ல உதவிகளை செய்தவர்கள் எல்லாம் அங்கே சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அங்கே ஒன்று என்னன்னா யாருக்கும் பசி எடுக்காது, எப்பயுமே சந்தோஷமா இருக்கலாம். அப்படிப்பட்டதான் சொர்க்கங்கிறது. எல்லாத்தையும் பார்த்தாங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறான். செஞ்சு பார்த்தாங்க என்ன எப்படின்னு, இதுதான் நல்லது செஞ்சா இப்படிதான். அதனால தான் சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதாங்கிறது வாழ்நாளில் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லி மக்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உணர்த்துவது சிவபெருமான் சொல்கிறார். ஆக மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது என்று அவர்களுக்கும் அன்று கையாடுறது எல்லாம் உணவு தயாராகிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தான் உணவு, நீங்கள் பசியார எல்லாம் சாப்பிடலாம். அறுசுவை உணவு, தேன் சுட்ட நெய் சுட்ட அருமையை செஞ்சிருக்கு, சாப்பிடுங்கிறார். அவங்களுக்கு ஒரு கண்டிஷன்கிறாரு, கை மடக்காம சாப்பிடணுன்ட்டார். அவங்களுக்கும் சரின்ட்டாங்க. சரின்ட்டு நீங்கள் சாப்பிட முடியுது நம்ம நரகத்தில் சொல்லிட்டு வந்தோம், போய் பார்க்கலான்ட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே சாப்பாடு அப்படியே இருக்குது, எல்லாம் அழுதுகிட்டே உட்காந்துருக்கான், பேசிக்கிட்டே உட்காந்துருக்கான். எவனும் சாப்பிடல. ஏப்பா சாப்பிடல, கை மடக்காம சாப்பிடணுன்ட்டீங்க, அல்லனா எப்படி வாங்கி கொண்டு போகிறது, எப்படி கை மடக்காம சாப்பிட்றதுனாங்க அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு அவன் பேசிக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படியே தான் இருக்கான். மறுபடியும் என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கே என்ன பண்ணிருக்காங்க, அங்கே போனால் எல்லாம் சாப்பிட்டான். எப்படி அவன் சாப்பிட்டான், கை மடக்காம இருக்குன்னு தான் சொன்னாரு. ஆமா, கடைக்கு கை மடக்கல, சாப்பிட்டான். எப்படி சாப்பிட்டான், இவன் சாப்பாடு எடுத்தான் அவனுக்கு கூட்டினான், அவன் போய் சாப்பாடு எடுத்தான் அவனுக்கு கூட்டினான். இவன் அந்த கை மடக்காமே எல்லாரும் சாப்பிட்டாங்க. இவனுக்கு உதவி, அவனுக்கு உதவி, எல்லாருமே இவனுக்கு கொடுத்தா அவனுக்கு கொடுத்தா எல்லா சாப்பாடையும் எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆக கொடுத்து உதவுங்கிற எண்ணம் அந்த சொர்க்கத்தில் இருந்தது. அதனால எல்லாருமே கை மடக்காமே சாப்பிட்டாங்க. இங்க கொடுக்கணுங்கிற எண்ணம் அப்போ கூட அவனுக்கு நரகத்தில் இல்லை. ஒருத்தர் கூட்டா சாப்பிட்டுருக்கலாம். அவன் பணம் கேட்கறாரு, இது மாதிரி சொர்க்கத்தை சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடலாம். இல்லை நான் அவனுக்கு கூட்டினா அவன் எனக்கு கூட்டான்னா அவன் எனக்கு சோறு கொடுக்காம நான் என்ன பண்ணுறது, அந்த ஈன புத்தி, அந்த குறுகிய புத்தி அந்த நரகத்திலேயே அவனுக்கு இருந்த காரணத்தினால். ஆக நல்லதை செய்பவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள், கெடுதல் செய்பவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். ஆக நல்லதை செய்யுங்கள், நன்மையை செய்யுங்கள், அடுத்தவர்களுக்கு உதவுங்கள், முடியாதவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கெல்லாம் சொல்லி நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்திருக்கிறீர்கள். வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லியதை போல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் அவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்துதான் பழக்கம், பசியாற்றி வைத்ததுதான் அவர்களுடைய பழக்கம். அப்படி பசியாற்றுவதற்காக இன்றைய தினம் தைப்பூச நாளிலே உங்களிடத்திலே நாங்கள் வருகை தந்த போது அரிசியாகவோ பணமாகவோ பொருளாகவோ உங்களால் இயன்ற உதவிகளை என்னென்ன முடியுமோ காயாகவோ கனியாகவோ நீங்கள் அத்தனை பேரும் கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த பங்கு கூறாவும் நமது அன்னதானத்தில் இருக்கின்றது. அப்படி அன்னதானம் ஒருவருக்கு செய்திருந்தால் அந்த உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அனைத்து பேரும் பசியாற்றுவதற்காக உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட பங்களிப்போடு ஈடுபாட்டோடு நம்ம வள்ளல் பெருமானை வணங்குகின்ற நீங்கள் நிச்சயமாக எல்லா காலமும் 10,000 100,000 நீடூழி வாழலாம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. வள்ளல் பெருமானுடைய அருளை பெற்று மீண்டும் உணவு ஏற்பாடு எல்லாத்துக்கும் இருக்கிறது. அனைவரும் உணவதை செல்லுமாறு அன்போடு கேட்கிறோம். அண்ணன் ஆரகுமா அவர்களுக்கு ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி மாயை கரும்பெருந்திரையார் காலை தகமலைக்கோ
சித்துவழியை அன்னையன் மறைக்கோரஞ்சோதி பொன்மை திரையால் பொருளுரையை அன்னையன் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அன்மையின் மறைக்கோரஞ்சோதி கலப்பு திரையால் கருத அனுபவங்களை அற்புற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி விடைய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடற்புற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திர மறைக்கும் அருட்பெருஞ்சோதி திரைமறைப்பெல்லாம் தீர்த்தாங்க அசுர காட்டும் அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி வாத ஜோதி யோத ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏழு ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் வீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே விதியே என்னுள்ள நிறைவே பொதிவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் ஜோதிகளே அம்பலம் வழங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமர்மலையே நின் பெருள் வாழியவே வாழியின் ஆண்டவன் வாழி எங்கோன் அருள்வாய்மை என்று வாழி எம்மான் புகழ் வாழி என்னாளன் மலர்ப்பதங்கள் வாழி மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மணந்து கொண்டு வாழி இவ்வையகம் வானமும் மற்றவும் வாழியவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி
सर्वरायण देवीश्वरी सर्वरायण महादेवी सर्वप्रिय महादेवी विष्णुवे श्री रामकृष्ण महादेवीश्वरी आश्रम श्री रामदेवीश्वर विश्व महादेवीश्वरी पुष्पचंद्र महादेवीश्वरी हरे हरे महादेवीश्वरी महादेवीश्वरी विष्णुवेदा मणिगिरुद्र महादेवीश्वरी Well.